இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் 14வது தலைப்பு, பக்குவன் தலைப்பு. பாடல் எண் 1703. இந்த தலைப்பின் இறுதி பாடல், 6ஆம் தந்திரத்தினுடைய இறுதி பாடல். இந்த இடத்துல போன வகுப்பில் செவ்வாய் காலை வகுப்பு பார்க்கும்போது குருனா எப்படி இருப்பார்னு ஒரு பாடல் பார்த்துருந்தோம். சீடன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். மேற்கொண்டு சர்சீடன் என்றால் யார் என்பதாக இந்த பாடலையும் முடிக்கிறார். போன பாடலையும் பார்த்தோம்னா சர்சீடன் ஆமே அப்படின்னு முடிச்சிருப்பார். இந்த பாடலையும் சர்சீடனே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பார். முதலடியில் சர்க்குணம், வாய்மை, தயா, விவேகம், தன்மை, இது முதலடியில் சொல்லியிருக்காரு. ஸோ முதல் வார்த்தை சர்க்குணம் அப்படின்னு சொல்கிறாரு. சர்க்குணம்னு என்ன? சர் என்றால் உண்மை என்று பொருள், குணம் என்றால் அதை வெளிப்படுத்துதல் பொருள் இந்த இடத்துல. ஸோ உண்மையை வெளிப்படுத்தும் குணம் இந்த இடத்துல. ஸோ எதாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கை முறையில் யார் ஒரு சீடன் இருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல அந்த சீடன் எப்படி இருப்பான்? இந்த இடத்துல உண்மை என்பதை மட்டுமே தன்னுடைய குணமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பொருள்னா, அவர் அறத்தின்படியே இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் இந்த இடத்துல. ஸோ அதான் சர்க்குணம் இந்த இடத்துல. அடுத்து வாய்மை, இது ரெண்டாவது. ஸோ குணம் எப்படி என்ன சொல்லுகின்றதோ அதன்படியே இந்த இடத்துல பேசுதல். இந்த இடத்துல வாய்மை என்பது பேசுதல். பேசுதல் என்பது வாயால் பேசுதல் என்பது மட்டும் அல்ல. இந்த இடத்துல அது உடல் மொழியையும் குறிக்கும், இந்த இடத்துல செயல்மொழியையும் குறிக்கும், இந்த இடத்துல பேசுதலையும் குறிக்கும், மூணையுமே குறிக்கும் இந்த இடத்துல வாய்மை. ஸோ இதன் வழியாக எந்த தர்மத்தை அவர் சிந்திக்கிறாரோ அதை இந்த இடத்துல செயல்படுத்துதல், இந்த சொல்லுதல் இந்த இடத்துல. ஸோ அறத்தின்படி தான் பேச வேண்டும் இந்த இடத்துல. இதற்கு உதாரணம் சொல்லணும்னா, மனதளவில் யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்து விட்டால் கூட அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது அவருக்கே உண்டான விதி. இதுதான் வாய்மை. யாரெல்லாம் வாய்மையை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் இந்த இடத்துல உள்ளத்தால் இவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தால் அதை உடனே கொடுத்து விட வேண்டும் இந்த இடத்துல. இதை மகாபாரதத்தில் பல இடங்களில் குறிப்புகள் கூட இருக்குது இந்த இடத்துல, இல்லையா? எதிரிக்கு அந்த இடத்துல பாண்டவர்கள் சில நேரத்தில் யுத்த தர்மத்தை மீறி விட்டதாக ஒரு கருத்து வைக்கப்படும் அந்த இடத்துல. அப்போ அதற்கு காரணம் கேட்கும்போது, நான் இதுபோல் சிந்தித்து விட்டேன், ஆகவே செயல்படுத்தினேன், ஆகவே இது தர்மத்திற்கு ஏற்புடையதான் அப்படின்னு சொல்லும்பொழுது கௌரவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த இடத்துல. ஸோ அப்போ வாய்மை என்பதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் அக்காலத்தில் கொடுத்துருக்கிறார்கள், எவ்வளோ வாய்மையோட வாழ்ந்திருக்காங்கன்றதை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. ஸோ சர்க்குணம், வாய்மை. மூன்றாவது தயா. தயா என்றால் இந்த இடத்துல கருணை. இந்த இடத்துல அன்போடும் கருணையோடும் இருத்தல் எப்பொழுதுமே இந்த இடத்துல. அடுத்து விவேகம். இந்த இடத்துல விவேகம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம பேச்சளவில் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் விவேகமாக செயல்படுப்பான்ற வார்த்தை ஒரு காலத்தில் நிறையா பயன்படுத்துனாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பயன்படுத்துவது குறைந்து விட்டது விவேகம் என்பதற்கு. இந்த விவேகம் என்பதற்கு சரியான வார்த்தை பொருள் என்ன அப்படின்னா, பகுத்தறிவு அப்படின்னு பொருள். பகுத்தறிவுனா இன்றைக்கி அரசியல்வாதிகளோ வேறு சிலரோ பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு நாத்திகத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார்களே, அந்த பகுத்தறிவே கிடையாது. பகுத்தறிவு என்றால் அதை பகுத்து அறிவது என்பது பொருள். இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் எதனால் ஆனது, எப்படி வந்தது, ஏன் வந்தது, அப்படி என்ற அந்த பொருளை பற்றி நாம் பகுத்து ஆராய்ந்து பார்த்தோமே என்றால் அந்த பொருளுக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இறைத்தன்மை இல்லாமல் ஒரு பொருள் இல்லை. இந்த ஒரு டப்பா கூட இருக்கட்டுமே, ஒரு இரும்பு கூட இருக்கட்டுமே, இந்த பொருள் ஏன் வந்தது, எதற்கு வந்தது, யார் படைத்தார், எதற்காக படைத்தார்கள், இதனால் இந்த உலகத்திற்கு என்ன பயன், இப்படி என்று ஒருவர் அதை வைத்து சிந்தித்து கொண்டு போய் ஆய்வு செய்து கொண்டே சென்றால் அதன் மூலம் அங்கே இறைத்தன்மை தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதான் இந்த இடத்துல விவேகம் என்று சொல்லக்கூடியது. பகுத்து அறிந்து தெரிந்து கொள்ளுதல் இந்த இடத்துல. அது ஒன்று. இரண்டாவது, இந்த தன்மையை வைத்து, இதில் இறைத்தன்மை இருக்கு இல்லையா, இது உலகத்திற்கு எப்படி பயன்படுகின்றது, இதை நம்மால் இதை பயன்படுத்தி கொண்டு இறைவனை ஏதேனும் ஒரு வகையில் அடைய முடியுமா, சிந்திக்க முடியுமா, இதெல்லாம் பயன்படுத்தல். இது விவேகம் இந்த இடத்துல. அடுத்தது தன்மை. தன் என்றால் குளுமை என்று பொருள் இந்த இடத்துல. ஸோ குளுமை என்றால் இந்த இடத்துல சாந்தம், அமைதி, குளிர்ச்சி, இதெல்லாம் பொருள் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல ஒரு சீடனாக இருக்கக்கூடியவர் இந்த இடத்துல எப்பயும் அமைதியோடு இருத்தல். அமைதி என்பது சாந்தமாக இருத்தல் இந்த இடத்துல. ஸோ இத்தனை குணங்களையும் வைத்திருக்க வேண்டும். முதலடியிலே சொல்கிறார் இந்த இடத்துல. உண்மையோடு இருத்தல், வாய்மையோடு இருத்தல், கருணையோடு இருத்தல், பகுத்து அறிந்து இறைத்தன்மையை தெரிந்து கொள்ளுதல், அனைத்து இடத்துலையுமே இந்த இடத்துல
அடுத்தது அமைதியோடு இருத்தல். எல்லாமே அவருக்கு தெரிந்தாலும் தனக்கு ஒன்றும் தெரியாது என்ற நிலையில் இவர் இந்த இடத்துல அமைதியாக இருத்தல். இது முதல் அடியில் சொல்லிட்டார். ரெண்டாவது அடியில் சர்க்குரு பாதமே சாயை போல் நீங்காமை, இது ரெண்டாவது அடியில் சொல்கிறார். ஸோ சீடன் இப்படி இருக்காருன்னா அப்போ அவருக்கு ஒரு சத்குரு அவர் வச்சுருப்பார்ல முன்னாடி, அந்த சத்குருவுடைய பாதமே, அவருடைய பாதத்தை சொல்கிறார், அவருடைய திருவடி, குருவுடைய திருவடியை சாயை போல் நீங்காமை அப்படின்னு சொல்கிறார். சாயை என்றால் நிழல் என்று பொருள். இந்த இடத்துல சாயாதேவின்னு ஒரு தெய்வம் கூட இருக்காங்க இந்த இடத்துல, மாயையுடைய தேவி. ஸோ நிழல் இந்த இடத்துல சாயந்தா. ஸோ ஒரு நிழல் எப்படி ஒரு மனிதனை விட்டு நீங்காதோ, நம்ம நடந்து போனோம்னா சூரியன்கிட்ட எப்படி பகல் நேரத்தில் சரி இல்லை நைட்டில் வெளிச்சத்துலேயும் சரி நடந்து போனால் நமக்கு அருகில் ஒரு நிழல் ஒன்று வரும் இந்த இடத்துல. அந்த நிழலை நம்மளால் பிரித்து பார்க்க முடியுமா, இல்லை பிரித்து எடுக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இடத்துல. நமக்கு ஒரு பக்கம் வெளிச்சம் அடித்தா இன்னொரு பக்கம் நிழல் விழுந்து தான் ஆக வேண்டும் இந்த இடத்துல. அந்த நிழல் போல் நீங்காமை அப்படிங்கிறார். அப்போ குருவுடைய திருவடியை நீங்காத நிலையில் இருக்கணும் அப்படின்னு பொருள். இப்போ நேரடியாக எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ குரு எங்கே இருக்கிறாரோ அவருடைய நிழல் எங்கே உள்ளதோ அது பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சாதாரண எளிமையான ஒருவருக்கு. ஆனால் அது அப்படி அல்ல. சிந்தித்து கொண்டே இருத்தல் இந்த இடத்துல. எது நடந்தாலும் குருவினுடைய திருவடி, அவருடைய அருளால் மட்டும்தான் இது நடக்கின்றது என்று சீடன் தெரிந்து கொள்ளுது. உதாரணத்துக்கு சீடன் இந்த இடத்துல வாய்மையோடு இருக்கான் இந்த இடத்துல இல்லையா, அறத்தோடு சிந்திக்கிறான், சர்க்குணம் உண்மையான குணத்தை வச்சுருக்கான் இந்த இடத்துல. அப்போ இந்த சிந்தித்தல் எல்லாத்துலேயுமே அறத்தையும் சத்தியத்தையும் பார்த்து பார்த்து அவன் செய்து கொண்டே இருக்கும்போது ஒவ்வொரு வினாடியும் குருவருடைய பாதம்தான், அவருடைய அருள் தான் இதற்கு காரணம், அவருடைய அருளால் இதை சிந்தித்தேன், அவருடைய அருளால் இதை செய்தேன் என்ற சிந்தனையோடு ஒரு மனிதன் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அப்போ குருவருடைய பாதத்தை மறக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல. அப்போ எப்படி ஒரு நிழல் நீங்காதோ அதுபோல் இந்த இடத்துல அவர் குருவுடைய பாதத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறது. குரு எந்த ஊரில் வேணால் இருக்கலாம் இந்த இடத்துல, ஆனால் அவருடைய பாதத்தை சதா சர்வகாலம் சிந்தித்து கொண்டே இருத்தல். ஸோ இதை ஒரு சீடன் இதை ஒரு குணமாக அவர் வைத்திருக்க வேண்டும் என்பது இரண்டாவது அடி. மூன்றாவது அடியில் சிற்பர ஞானம் தெளிவு ஓர்தல், இது மூன்றாவது அடி. சிற்பர ஞானம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. சிற்பரம் நான் சிறுனா சித்தம் இந்த இடத்துல. ஸோ சித்தத்தில் பரஞானம் தெளிய அப்படிங்கிறார். அப்போ சித்தத்தில் என்ன இருக்கும் இந்த இடத்துல, சிந்தனை நிறைய தோணிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல இல்லையா. அப்போ அந்த சிந்தனையில் பரஞானம் தெளிய அப்படிங்கிறாரு. ஸோ தெளியணும் இந்த இடத்துல, பரஞானம் தெளியணும். இப்போ தெரியல. இப்போ மாயை நிறையா இருக்குன்றதுனால நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பரஞானம் தெரியல. பேரறிவு ஞானம், பரஞானம் என்று சொல்லப்படுவது இறைவனுடைய ஞானம், பேரறிவு ஞானம் இந்த இடத்துல அது நமக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா மாயைக்குள்ளே இருக்கும். அப்போ மாயை விலகிய நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய பரஞானம் தெளியும் வரைக்கும் அவருடைய சித்தத்தில் சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மாம்பழத்தை பார்க்குறாரு டக்குன்னு இல்லையா, ஒரு மாம்பழத்தை பார்க்குறாரு. மாம்பழம் பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும் இந்த இடத்துல, வாசனையாக இருக்கா, பழுத்து இருக்கா, சாப்பிட்டா ருசியாக இருக்குமா இல்லையா, இதுதான் நமக்கு எந்த ஒரு மாம்பழம் இப்படி தான் நிறையா நமக்கு தோணும் இந்த இடத்துல. மாம்பழத்தை பார்த்த உடனே நமக்கு முருகர் ஞாபகம் வரணும் இந்த இடத்துல. திருவிளையாடல் பாடலில் வரும்ல இந்த இடத்துல, ஒரு மாம்பழத்துக்காக சண்டை போட்டு முருகரே அங்கிறது இங்கே வந்தார் இந்த இடத்துல. ஸோ முருகர் யாருன்ற தத்துவத்தை ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அப்போ மாம்பழத்தை பார்த்தோன்னே முருகர் ஞாபகத்துக்கு வந்துடணும் இந்த இடத்துல. முருகருடைய சிந்தனை வந்துடுச்சுன்னா அப்போது எந்த பொருளை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இறைவனோட தொடர்பு இருக்கும்ல இந்த இடத்துல. ஒரு கொலக்கட்டையை பார்த்தாலும் இந்த இடத்துல பிள்ளையார் ஞாபகம் வரணும், சுண்டலை பார்த்தா பிள்ளையார் ஞாபகம் வரணும். ஸோ ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பழத்தை பார்த்தோமே என்றால் அது இறைவனோடு ஏதாவது ஒரு வகையில் ஒரு உணவு இந்த இடத்துல அது தொடர்போடு இருக்கும் இந்த இடத்துல. ஒரு பொருள் பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில நேரம் நம்ம ஆகாசத்தில் மேகத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு மேகம் ஒருத்தருக்கு ஒரு ரூபத்தில் தெரியும். அந்த மேகத்தை பாரு நிறைய சிவலிங்கம் மாதிரியே தெரியுது, இது பாரு வேல் மாதிரியே இருக்குது, இது பாரு அம்பாள் மாதிரியே தெரியுது. ஒருத்தருக்கும் ஒரு ரூபம் அது கொஞ்ச நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு சிங்கம் மாதிரி தெரியும், புலி மாதிரி தெரியும், ஏதோ ஒரு ரூபமாக மக்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். அந்த ரூபம் மேகத்தில் தெரியறதுனால அது உண்மையா என்று கேட்டால் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க தலைமுறையெல்லாம் அதெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இப்போ இருக்க முன்னாடி இருக்க தலைமுறைவின் வகுப்பில் இருக்க பலருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். டிவி ரேடியோ இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப குறைவான நேரத்தில் எல்லோரும் வெளியில் உட்காந்து அப்படியே அண்ணா விட்டதா பார்த்துக்கிட்டு அது ஒரு ஆனந்தம் அந்த இடத்துல எல்லோரும் ஒரு காலத்தில் அனுபவிச்சாங்க எல்லோரும். இன்றைக்கி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது கூட ஆள் இல்லை இன்றைக்கி. ஸோ அப்போ அது ஒரு வகையாக தெரியும் இல்லையா, ரகரகமாக தெரியும், டிசைனேஷனாக தெரியும், மேலே இருக்கக்கூடிய ஒரு ரூபம் தெரியும் இந்த இடத்துல.
அப்போ அங்கே தெரிந்ததா என்று கேட்டால் இல்லை. அவருடைய எண்ணத்தில் என்ன தோணுச்சு, இது முருகர் போல இருந்தது, இது வேல் போல இருந்தது, நான் சிங்கம் போல இருந்தது, ஒரு விலங்கு போல அது ஆடு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த சித்தத்தில் என்னென்னலாம் தோணுதோ தோன்றுகின்ற சிந்தனைகளில் இங்கு இறைவனை காணுதல் இந்த இடத்துல. அதான் இந்த இடத்துல சித் பர ஞானம் தெளிய. அப்படி சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்குவோம். என்ன சிந்தனை வேணால் வரட்டும், தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட போதும். இந்த இடத்துல ரொம்ப எளிமை. எனக்கு தாகம் எடுக்குதுப்பா, நான் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சா தண்ணியை பார்த்தோன்னே கங்கை ஞாபகத்துக்கு வர வேண்டும். கங்கை ஞாபகத்துக்கு வந்தோடனே சிவனுடைய சிரசு ஞாபகத்துக்கு வரணும். கங்கை அங்கேருந்து தானே வரேன் இந்த இடத்துல. காலையில் குளிக்க போகிறோமா, குளிக்கும் போது தண்ணியில் தான் குளிக்கணும் இந்த இடத்துல. ஸோ குளிக்க போகும்போது இந்த இடத்துல ஞாபகம் வந்துடணும், தண்ணி கங்கை ஞாபகத்துக்கு வந்துடணும். இந்த மாதிரி இப்போ உணவு சாப்பிடும் போது இந்த இடத்துல இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணோமா, இறைவன் சாப்பிட்டா உலகமே சாப்பிட்ட மாதிரி ஆச்சு இந்த இடத்துல இல்லையா. மகாபாரதத்தில் வரல, கிருஷ்ணர் ஒரு பிறகு சோறு சாப்பிட்டோன்னே அங்கே இருக்க எல்லாருக்குமே பசி அடங்கி போகுது. அப்போ இந்த உணவு நம்ம சாப்பிட போகிறோம் இந்த இடத்துல. இப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பட்னியாக இருப்பாங்க, எவ்வளோ ஜீவராசிகள் பட்னியாக இருக்கும். இப்போ இறைவா நீ சாப்பிடு, எல்லாருக்கும் இந்த இடத்துல பட்னி இல்லாமல் பார்த்துக்கோ, இந்த சிந்தனை. ஸோ ஒரு வினாடியும் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு பாருங்கள் இந்த இடத்துல. தண்ணியும் சரி, சாப்பாடும் சரி, இந்த இடத்துல ஏதேனும் ஒரு வகையில் இறைவனோட தொடர்பை படுத்தி பார்க்கறது தான் இந்த இடத்துல தெளிய அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம தொடர்பு எப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுது தான் நமக்கு ஒன்று கிடைக்கின்றது. என்ன கிடைக்கிறது? தெளிவு கிடைக்கின்றது. இப்போ ஆரம்பத்தில் பாவனை தான் பண்ணுறோம். தெளிய அப்படின்றது பாவனை. சிற்பர ஞானம் தெளியனா இந்த இடத்துல தெளியும் வரைக்கும் இங்கே பாவனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாவனை ஒரு நாள் முற்று பெறும் நேரத்தில் அது தெளிவு அடைகின்றது. தெளிவு அடுத்து என்ன சொல்கிறார்? ஓர்தல் அப்படிங்கிறார். ஸோ இப்போ தெளிவு வர்ற வரைக்கும் இந்த இடத்துல ஓர்தல் என்றால் ஆராய்ச்சி செய்தல் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல ஆய்தல் என்று பொருள். ஸோ ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது தெளிவடைகின்றமோ, தெளிவடையும் போது என்ன தெரியும் இந்த இடத்துல? உண்மையிலேயே அது கங்கையாக தெரியும். இந்த இடத்துல தண்ணீரை பார்க்கும்போது உண்மையாகவே கங்கையாக தெரியும். உணவு சாப்பிடும்போது இப்போ ஆரம்பத்தில் பாவிக்கிறோம் இல்லையா, இந்த உணவை சாப்பிட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாருக்குமே பசி போகுமே என்று பாவனையில் தான் அதை செய்வோம். ஆனால் உண்மையிலேயே அது என்று அந்த தெளிவு கிடைக்கின்றதோ அப்பொழுது அந்த உணவை உண்மையாகவே இறைவன் அங்கு சாப்பிட்டு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய பசியையும் அவர் போக்குவார் இந்த இடத்துல. அந்த நீரை நாம் கங்கையாகவே பாவித்து நாம் குடிக்கும் பொழுதும் சரி, குளிக்கும் போதும் சரி இந்த இடத்துல, அப்போ அந்த கங்கையில் குளித்தால் பாகம் போகும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்முடைய பாவங்கள் இங்கு போக ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு வினாடியிலும் நம்மகிட்ட ஏதோ ஒரு தொடர்பில் நம்முடைய இறை ஆற்றல் நம்மை சுற்றி கொண்டு தான் இருக்கின்றது. மாயையில் இருக்கனால நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல, செய்ய முடியல. ஸோ மூணாவது அடியில்னு சொல்கிற ஒரு சீடர் தன்னுடைய சிந்தனையில் தோன்றுகின்ற ஒவ்வொரு சிந்தனையிலும் செயலிலும் இந்த இடத்துல இறைவனை தேடுவார். தேடி அதனை ஆய்வு செய்து அதனை அடைந்து விடுவார். யார் ஒருவர் இப்படி செய்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு அற்புதமே தோன்றல் அப்படின்னு சொல்கிறார். அற்புதம்னா என்ன? இந்த இடத்துல நம்ம ஆறறிவு பெற்ற ஒரு மனிதருக்கு இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே நடக்கும் செயல்தான் அற்புதம் இந்த இடத்துல இல்லையா. அற்புதம் என்றாலே நம்ம அகராதியில் பார்த்தோம்னா வியப்பு என்று பொருள். இந்த இடத்துல அற்புதம் என்றால் வியப்பு. அது எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு நம்ம வியப்பாக கேட்போம் இல்லையா, அதுபோல் வியப்பு என்ற பொருள் அற்புதத்துக்கு. அப்போ இந்த சீடர் சிந்திக்கிறார் இந்த இடத்துல. தான் சாப்பிடுகின்றது ஒரே ஒரு சோற்று பருக்கையாக கூட இருக்கட்டும், கிருஷ்ணர் சாப்பிட்ற மாதிரி அவர்கிட்ட ஒன்று தான் இருக்குது. யாரோ பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா, இறைவா இந்த மாதிரி என்கிட்ட இங்கே ஒரு சோறு பருக்கு தான் இருக்குது, இதை சாப்பிட்டா உனக்கு வயிறு ஃபுல்லாகும்ல. அப்போ நீ வயிறு ஃபுல்லானா அந்த ஜீவராசிக்குள்ள நீ வயிறு சாப்பிட முடியும்ல, அதுக்குடைய வயிறு ஃபுல்லாயிரும்ல. அப்போ நான் இதை இந்த வயிற்றுக்குள்ளே போடுறேன், நீ எனக்குள்ளே இருக்கில்ல, நீ எங்கேயோ ஒன்றும் இல்லை, எனக்குள்ளே தான் இருக்க. அப்போ நான் இதை சாப்பிட்றேன், எனக்கு வயிறு ஃபுல்லாகணும், நீ ஃபுல்லாக எடுத்துக்கோ, திருப்தியாக எடுத்துக்கோ. இந்த இடத்துல அது எப்படி எடுத்துக்கணும்னா, அன்போடு கேட்கும்போது நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொள்வார். எப்படி என்றால், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ சொப்பு சாமான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அம்மா சமைக்கிற மாதிரியே அது என்ன பண்ணுவோம், சொப்பு சாமான்லாம் வச்சுக்கிட்டு வெறும் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு நான் சமைச்சி வச்சுட்டேன்னு அப்பா ஆஃபீஸில் வரும்போது ஆசையோடு கொண்டு வெறும் டப்பாவை தான் கொடுக்கும். அப்பா நான் சமைச்சிருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி. அப்பா என்ன பண்ணுவார், அம்மா உண்மையாலே சமைச்சு வச்சுருப்பா, அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் குழந்தை என் குழந்தை எனக்காக சமைச்சிட்டு சும்மா ஒரு நடிப்பார். இந்த இடத்துல சாப்பிட்ற மாதிரி நடிச்சுட்டே குழந்தை அழகாக சமைச்சுது. என்ன காரணம்? குழந்தை சமைச்சா கொடுத்தது, அதோடைய அன்பை ஏற்றுக்கிறாரு. அது அன்பை கொடுக்குது, அப்பாவுக்காக செஞ்சேன்னு இல்லையா. குழந்தையுடைய அன்பை அப்பா என்ன செய்கிறாரு, பாவனையில் ஏற்றுக்கிறாரு. அங்கே சாப்பாடு இருந்துச்சுன்னா இல்லை இந்த இடத்துல. அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு சோத்து பருக்க எது இருந்தாலும் சரி, தண்ணி இருந்தாலும் சரி, இறைவா என்ற அந்த அன்போடு நீ தான் என் அப்பா, நான் உனக்கு இதை கொடுக்குறேன், இதை எடுத்துக்கிட்டு அந்த இன்னொரு ஜீவராசிக்கு பசிய போக்கு என்று சொல்லி செய்யும் பொழுது
இறைவன் உறுதியாக அந்த அன்பை ஏற்றுக்கொள்வார். இறைவன் ஏற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணுவார், எந்த ஜீவராசிக்கு பசியோ அதனை திருப்பி கொடுப்பார், பசி இல்லாமல் செய்து விடுவார். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல அவருக்கு பசி தீர்ந்து போச்சு. நம்மளுடைய செயல் என்ன, ஒரு செயலும் கிடையாது. இப்போ அங்கேருந்து வேறொரு பார்க்கும்போது அது வியப்பாக தெரிகின்றது இல்லையா, அது எப்படி சாத்தியம் இது அப்படின்னு. அதுதான் இந்த இடத்துல அற்புதமே தோன்றல். தானாகவே தோணுதான் இந்த அற்புதம், யாரும் செய்யலை. இந்த இடத்துல ஒரு அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்தினார் அறத்தின்படி. இப்போ முதல் அடியில் பார்த்தோம் இல்லையா, அறத்தின்படி கருணையின்படி இல்லையா, அமைதியாக தன்னுடைய அன்பை அவர் இங்கே வெளிப்படும் போது இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு அங்கு அற்புதத்தை செயல்படுத்துகின்றார். இந்த இடத்துல தானாகவே தோன்றுகின்றது. அடுத்து என்ன சொல்றாரு, ஆகும் சீடனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். யார் ஒருவர் இப்படியெல்லாம் இருக்கின்றாரோ அவர்களுக்கு இதெல்லாம் தானாகவே உண்மையிலே நடக்கும். அதான் சற்சீடனே அப்படின்னு முடிக்க. உண்மையான சீடனுக்கு இதெல்லாம் தானாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இந்த இடத்துல ஒரு உண்மையான சீடன் என்பவர் இந்த இடத்துல ஞானகுரு கிடைத்து விட்டார். ஞானகுருடைய பாதையில் இந்த இடத்துல எதிலும் உண்மையாக இருத்தல், வாய்மையை கடைபிடித்தல், அன்பும் கருணையும் கொண்டிருத்தல், பார்க்கக்கூடிய அனைத்திலும் இந்த இடத்துல இறைவனை இந்த இடத்துல தேடுதல், விவேகம் பகுத்தறிந்து தேடுதல், இந்த இடத்துல அமைதியோடு இருத்தல், குருவுடைய பாதத்தை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருத்தல், தன்னுடைய சிந்தனைகள் தோன்றுகின்ற அத்தனையிலும் இந்த இடத்துல பரஞானம், இறைவன் எப்படி இருக்கிறார் எங்கே இருக்கிறார் என்று இந்த இடத்துல தெளியும் வரைக்கும் சிந்தித்தல், பின்பு தெளிவு பெற்ற பின்பாக ஆராய்ந்து அந்த இறைவனை எப்படி அடையலாம் என்று தேடி அடைதல், இந்த இடத்துல அவருடைய வினைகளை போக்கிக் கொள்ளுதல். இதையெல்லாம் செய்யும் போது அவருக்குள் இருந்து பல அற்புதங்கள் தோன்றுகின்றது. இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இப்படி தோன்றுகிறோ அவர்கள் தான் உண்மையான சீடர்கள் ஆவார்கள். ஸோ இதான் அந்த பாடலை சொல்லி முடிக்கிறது. தான் அந்த பாடலுடைய கருத்து. ஆறாவது பாட தந்திரம் நிறைவு பெறுகிறது, பக்குவம் தலைப்பும் நிறைவு பெறுகிறது. இதில் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். ஏழாவது தந்திரம் சொல்லுங்க. உலகத்திற்கு அற்புதம் தோன்றுமே. இப்போ ஒரு ஊரில் மழையே இல்லைன்னு வச்சுக்குவோமே, ஒரு ஊரில் மழை இல்லை, சுத்தமாக அந்த ஊரில் மழை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குற சீடர், அங்கே இருக்க ஒரு கங்கை இருக்குது, தண்ணி இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, ஏதோ ஒரு பழைய தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது. அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு இறைவா இது கங்கை தான், இந்த தண்ணீரை நான் உனக்கு அபிஷேகம் செய்கிறேன், இந்த தண்ணீரை ஏற்றுக்கொண்டு இந்த ஊருக்கு மழையை கொடு என்ற ஒரு பாவனையில் ஒரு பிரார்த்தனை செய்தால், அன்போடு செய்தால், இந்த ஊர் மக்கள்லாம் தண்ணீருக்காக கஷ்டப்படுறாங்க. ஏங்க தண்ணீரை கஷ்டப்படுறாங்க, ஏற்கனவே வினைகள் நிறைய இருக்குது, தவறு பண்ணிட்டாங்க, அதனால் கஷ்டப்படுறாங்க. கருணை கூர்ந்து இவர்களுக்கு சிறிது மழையை கொடு என்று அந்த தண்ணியை பாவனை செய்து இந்த இடத்துல இறைவா உனக்கு அபிஷேகம் செய்கிறேன் என்று செய்தால் கூட சரி, சிறிதளவை நீரை ஏற்றுக்கொண்டு இறைவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அந்த ஊருக்கு மழையை செய்து கொடுப்பார். அதான் இந்த இடத்துல அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சீடன் சும்மா சிந்திச்சா, ஏன்னா அவன் மனசு அமைதி இருக்குது, இந்த இடத்துல கருணை இருக்குது, அன்பு இருக்குது, இந்த இடத்துல வாய்மை இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே. இந்த வாய்மை எனப்படுது யாதனில் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, திருக்குறளே சொல்லுவாங்க இல்லையா. இந்த வாய்மை என்பது என்னன்னா, நீங்கள் எதையெல்லாம் சிந்திக்கிறீர்களோ பேசுகிறீர்களோ அதை அப்படியே கடைபிடிக்கும் போது, யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்மை என்பது உறுதியாக பற்றும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருங்க, இந்த இடத்துல நினைக்கிறதெல்லாம் செஞ்சுருங்க. காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணுப்பான்னு சும்மா சிந்தனை நினச்சிடும். இது அறமா இல்லையா, அடுத்து மனம் சொல்ல வேண்டும். இந்த இடத்துல சிந்தனை வந்துச்சு, சித்தத்திலேருந்து உள்ளே வந்துருச்சு, காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி எந்திரிக்கணும், பூஜை பண்ணணும், கோயிலுக்கு போகணும்னு மனசுலேருந்து வந்துருச்சு, சித்தத்திலேருந்து. இப்போது மனம் சொல்லும், இது செய்யலாமா வேண்டாமா, இது அறமா தர்மமா. அறம், 4 மணிக்கு எந்திரிக்கிறதுல யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அறம் தர்மம், உடம்பிற்கான தர்மம் ஒழுக்கம். சரி, ஓகே. அப்போ எந்திரிச்சு என்ன அதை செயல்படுத்தி விட வேண்டும். புத்தி முடிவு செய்து சித்தத்தில் தோன்றியதை மனம் ஆய்வு செய்து புத்தினால் என்ன பண்ணணும், அதை செயல்படுத்தி விட்டீர்களே என்றால் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல இங்கே தான் வாய்மையை ஆரம்பிக்குது இந்த இடத்துல. அப்போ ஒரு நேரத்தில் யாரோ ஒரு நபர் வந்திருப்பார், ஐயா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். நம்ம ஏதாச்சியாக சொல்லுவோம், சரியாக போங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா. அந்த வார்த்தை ஏற்கனவே சிந்தித்த வார்த்தையும் சொல்லுகின்ற வார்த்தையும் நாம் கடைபிடித்தபடியால் நமக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கும், பிரபஞ்ச தொடர்பு இருக்கும். இந்த தொடர்பு என்ன செய்யுது, இந்த இடத்துல இவர் சொல்லிட்டாருப்பா, சொன்னதெல்லாம் இவர் செய்கிறார்ல, அப்போ தானாக அந்த மசில் மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா. உடம்பு என்னெல்லாம் சில விஷயம்லாம் கற்று வச்சிருக்குல்ல, கார் ஓட்ட கற்று வச்சிருக்கு, நம்ம யாரும் கட்டளை எல்லாம் இடலை கைக்கு காலுக்கு இல்லையா, பிரபஞ்சம் ஒத்துழைக்கும்.
அதுபோலவே இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்கும். இந்த இடத்துல அவருடைய உடல்நிலை சரியாக போகும். இது அற்புதம் தானே இந்த இடத்துல. இது வாய்மைக்கு உண்டான தன்மை. ஸோ இதெல்லாம் அற்புதம் தானே. இதே இந்த கோணத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் மெத்தன்னு சொன்னீங்க, இப்போ சாப்பிட்டேக்க நாங்களும் இறைவனுக்கு படிச்சுட்டு சாப்பிட்டால் அப்போ எங்கேயாவது உள்ள ஒரு வேலையோ கஷ்டப்படுற ஆளுக்கு சாப்பாடு கிடைக்கும். நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் ஐயா. ஓ, இப்போ ஏன் இது நெட் செட் செட் நெல் செட் சீடுன்னு பற்றி சொல்லப்படுது பக்குவன் என்றதில். அப்போ இப்போ நாங்கள் இப்போ இப்படி நாங்கள் இப்போ நாங்கள் அப்படி செய்கிறோம் தானே, இப்போ சாப்பிட செய்கிறோம். அப்போ இந்த பக்குவன் தான் நெட் சீடுனா, அப்போ இப்போ பக்குவன் நிலையை அடைஞ்சாக்களுக்கு தான் அது கிடைக்குமா? இப்போ கிடைக்குமாண்டு பக்குவ நிலை கிடைத்தவருக்குத்தான் முதலில் குரு கிடைப்பார். முதல்ல இந்த பக்குவன் என்பதற்கும் ஆரம்ப நிலை இருக்கிறது, நடுவு நிலை இருக்கிறது, முற்றுப்பெற்ற நிலை இருக்கிறது. இப்போ இந்த பாடலை பார்த்தது, இப்போ போன பாடலும் சர்ச்சைடன்னு தான் முடிச்சிருப்பார். சர்ச்சைடன் ஆமி அப்படின்னு முடிச்சிருப்பார். அப்போ பக்குவ நிலையை எய்திருக்கிறார் அப்படின்னு பொருள், நடுநிலை பெற்றிருக்கார் என்று பொருள். அதற்கு முன்பாக குரு சொல்லியிருப்பார், ஞான குருவை பெறுங்கள்னு சொல்லியிருப்பார் இந்த இடத்துல இல்லையா. கொள்ளுக நல்ல குருவை கொள்ளுகன்னு சொல்லி ஒரு பாடல் கூட சொல்லியிருப்பார் இந்த இடத்துல இல்லையா. ஒரு நல்ல குருவை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். இப்போ பக்குவன் என்று சொல்லப்படுவது ஆரம்ப நிலை என்று ஒன்று இருக்கின்றது. குருவை தேடி கொள்ளுக, நல்ல குருவை கொள்ளுக, நல்ல குருவாக பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அவர் சொல்கிறத கேட்டு இதெல்லாம் செய்யணும். ஸோ இதெல்லாம் ஆரம்ப நிலை இந்த இடத்துல. அப்புறம் ரெண்டாவது நடுநிலைன்னு சொல்லப்படுறது தெளியன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருந்தார் இல்லையா. இதெல்லாம் பாவனையில் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நடுவுநிலைன்னு வச்சுக்கலாம். இப்போ பாவனையில் செய்தது கிடைக்கும் போது முற்று பெற்ற நிலை இந்த இடத்துல, அது பக்குவன் இந்த இடத்துல. ஸோ மூணையுமே இந்த பாடலில் சொல்லியிருக்காரு நமக்கு, இந்த 15 பாடல். நன்றி ஐயா, நன்றி. நல்லது நல்லது.